எல்லோருக்கும் வணக்கம். காண்பது கனவா இல்லை நனவா, இதெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிப்டி இன்னைக்கு 283 பாயிண்ட் மேல ஏறி பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன் இப்படி ஷேர் மார்க்கெட் திடீர்னு ஏறிச்சு அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், நிப்டி 50 இண்டெக்ஸ் வந்து டெக்னிக்கலா 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத வந்து டச் பண்ணியிருக்கான். பொதுவாக இந்த மாதிரி டச் பண்ணும்பொழுது ஒரு 10-15 நாள் எந்த பக்கம் போகிறதுன்னு டெசிஷன் எடுக்க தெரியாமல் அப்படியே ட்ரேட் ஆகிட்டு அப்புறம் ஏதாவது ஒரு சைடு டெசிஷன் எடுப்பாங்க. அதனால் மேபி இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு ஒரு 300 பாயிண்ட் ஏறதா இறங்குறதா யோசிக்கிறானா அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று, மார்க்கெட்டை போட்டு தர்ம தட்டிட்டாங்க. இஷ்டத்துக்கு இறங்கி போச்சு ஏகப்பட்ட ஷேர்கள். ரிலையன்ஸ் எல்லாம் 20% இறங்கி கிடந்தது. எத்தனையோ ஷேர்கள் இறங்கி கிடந்ததுனால சரி ஒரு சின்ன ஷார்ட் கவரிங் எதுக்கு கவர் பண்ணி வச்சுக்குவோமே அப்படின்றதுனால மார்க்கெட் கொஞ்சம் இந்த இடத்துல பாசிட்டிவ் நிற்குது. அது மட்டும் இல்லை, இப்போ பிரேசில்ல G20 சம்மிட் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டரும் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டரும் சந்திச்சு பேசிக்கிறாங்க. ரொம்பவுமே ஆக்கப்பூர்வமான பேச்சு. நம்ம வந்து மறுபடியும் நியூ ட்ரேட் டீல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுமா, புது வர்த்தக ஒப்பந்தங்கள் போடுமா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் அப்படின்றத மறுபடியும் திரும்பவும் ஆரம்பிச்சு அதை ஒரு கன்க்ளூட் பண்ணலாமா அப்படின்ற ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டுக்கு அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் விட முக்கியமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குளோபல் மார்க்கெட்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது ஏசிய சைடு எல்லாமே பச்சை பசேல்னு இருக்காங்க. இவங்களெல்லாம் பச்சை பசேல்னு இருக்கும்போது என்ன இந்தியா குறைச்சலா? உங்களை விடவும், அதாவது ஜப்பானை விடவும் நம்ம மிகப்பெரிய பொருளாதாரமா இன்னொரு 4-5 வருஷத்துக்குள்ள வந்துருவோம், அல்லது ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள வந்துருவோம், அது குரோத்தை பொறுத்து. ஸோ அப்போ நம்ம என்ன நிக்கிக்கு சலைச்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டையும் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம் கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் இதெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா அப்படின்றது எப்பவுமே நம்ம ஞாபகத்தில் என்ன வச்சுக்கணும்னா, ஷேர் மார்க்கெட் ஸ்வைங் ஏறி இறங்கிடுவான், அப்புறம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்போ 300 பாயிண்ட் ரெக்கவரி ஆயிருக்கு, நாளைக்கே 300 பாயிண்ட் இறங்குது அப்படின்னா இப்போ அதுக்கெல்லாம் ஏதாவது மகாராஷ்டிரா எலெக்ஷனுங்க, ஜியோ பாலிடிக்ஸ், அதாவது உக்ரைன் ரஷ்யா வார் காரணம் அல்லது இஸ்ரேலுக்கும் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய வார் காரணம் என்னத்தையாவது ஒரு நியூஸ் சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே ரொம்பவுமே ஆடக்கூடாது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அப்பப்போ பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும் அப்படின்றதான் கடந்த கால வரலாறு. ஸோ நீங்கள் அப்போ பேட் நியூஸே இல்லையா, மார்க்கெட் ஏறுறதுக்கு இத்தனை காரணங்கள் இருக்கு, ஒருவேளை நாளைக்கு இது இறங்குறதுக்கு காரணமே இல்லையா அப்படின்னா இருக்கு. அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். மகாராஷ்டிரா எலெக்ஷன், ஜியோ பாலிடிக்ஸ் எல்லாம் இப்பவும் நம்மளுடைய புடனைக்கு பின்னாடி இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு நாம சந்தோஷமா ஜாலியா இருக்க வேண்டியதுதான். 300 பாயிண்ட் நிப்டி ஏறி இருக்கு. நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு செக்டரை ஒன்னா தலையில தூக்கி வச்சு டெய்லி ஆடணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு செக்டரை கீழே போட்டு மிதிக்கணும். இன்னைக்கு வசமா சிக்கினது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் செக்டர் தான். இந்த ஐசிசி புரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு 3% காலி, இந்த எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு 3% காலி, அதே மாதிரி இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் 3% காலி. இதுக்கு என்ன காரணம்னா, அரசாங்கம் இன்சூரன்ஸ் துறையில கொண்டு வரக்கூடிய ரிஃபார்ம்ஸ் அதுதான் காரணங்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இவங்க 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம் இன்சூரன்ஸ் துறையில. அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள், இப்ப எல்ஐசி இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் இருக்காங்கன்னா அவங்க வந்து எல்ஐசி இன்சூரன்ஸ் மட்டும்தான் விற்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ சில நாம்ஸ் இருக்கும் போல. ஆனா இனிமேல் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்து ஒரு இதுல பதிவு பண்ணியிருந்தாலும் மற்ற இன்சூரன்ஸ்லயும் விற்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும் போல. ஸோ அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்ஸ் வந்து மீடியாக்கள்ல டிஸ்கஸ் பண்றாங்க. அப்படி ஏதாவது ஒன்று வந்து பாதிக்குமோ அப்படின்ற ஒரு கவலை தான் இன்னைக்கு இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட பங்குகள்லாம் இன்னைக்கு ஒரே சந்தோஷத்துல வாய் கொளருது. இருந்தாலும் ஓவர் சந்தோஷம், அதனாலதான் இன்னைக்கு வாய் கொளருதுன்னு நினைக்கிறேன். அதனால இன்சூரன்ஸ் பங்குலாம் போட்டு அடி வெளுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து சந்தோஷம் தர்ற மாதிரி நிப்டி 50 இண்டெக்ஸ்ல யாரு டாப் கெய்னர்னா இந்த M&M, டெக் மஹிந்திரா போன்ற பங்குகள்லாம் 3-4% டாப் கெய்னரா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி இந்த ஜீல் கம்பெனி இன்னைக்கு 7.5% ஏறி இருக்கான். ஹலோ, டீ இன்னும் வரல அப்படின்னு சொல்ற மாதிரி நியூஸ் உங்களுக்கு இல்ல. நேத்து வந்த நியூஸ் வந்து ரிலையன்ஸுக்கும் வேற ஒரு கம்பெனிக்கும் மெர்ஜரான நியூஸ். நீங்க ஏன் 7% ஏறினீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா அதை விட ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்றாங்க. அதாவது இந்த புனித் கோயங்கா அப்படின்றவர் வந்து ஒரு ரொம்ப கம்மியான மைனர் ஷேர் ஹோல்டர். இவர் வந்து மிகப்பெரிய பதவியில் இருக்கிறது நிறைய லார்ஜ் ஷேர் ஹோல்டர்ஸ் பிடிக்கல. சில வருடங்களுக்கு முன்னாடியே அது ஒரு ரெட் பிளாக் மாதிரி காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க, சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவர் ரிசைக்னேஷனே பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. உடனே இந்த ஷேர் 6% ஏறிடுச்சுன்னா பாருங்களேன். ஆனாலும் பாருங்க, மழை விட்டும்
தூவானம் விடாத குறையா இவர் எம்டி போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிக்கிட்டு சிஇஓ போஸ்ட்டுக்கு போறார். அந்த ஒரு காரணத்தினாலே இன்னைக்கு இந்த ஷேர் ஆல்மோஸ்ட் 7.5% ஏறி இருக்கு. இன்னைக்கு மேலே ஏறின முக்கியமான சில ஷேர்கள் கவனிக்கணும் அப்படின்னா இந்த தீபக் நைட்ரேட், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா அதெல்லாம் கவனிக்கணும். இன்னைக்கு 2 பேருமே 5% ஏறி இருக்காங்க. இருந்தாலும் எங்கிருந்து ஏறி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய சமீபத்தினுடைய ஹையில் இருந்து ஆல்மோஸ்ட் 10-20% பக்கம் இறங்கிட்டு அப்புறம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் காட்டுறாங்க. இதனால இது போன்ற ஷேர்கள் சமீபத்தில் இறங்கின ஷேர்கள் 20% இவன்லாம் 101 ரூபா போய் தொட்டான்னு நினைக்கிறேன். 101 ரூபாயிலிருந்து இப்போ 81 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் எடுத்திருக்காங்க, மார்க்கெட்டு ஏறி இருக்கு அப்படின்றதுனால இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல இது போன்ற ஜம்ப் அடிக்கக்கூடிய ஷேர்கள் மேல் நோக்கி வருமா? நண்பர்களே, நம்மெல்லாம் ரொம்ப தெம்பா இருக்கும். எஸ்ஐபிலேயே ஒரு மாசத்துக்கு 25,000 கோடி எல்லாம் நம்மளுடைய ஆட்கள் ஷேர் மார்க்கெட்ல போடுறாங்க. அதனால ஷேர் மார்க்கெட் அழியாது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எஃப்ஐஸ் வெளியே போனாலும் கவலை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, போன வருஷம் அகாடமிக் இயர்ல பார்க்கும்பொழுது சைனாவுடைய அட்மிஷனை விட நம்ம இந்திய ஸ்டூடெண்ட்ஸ் தான் போய் அமெரிக்கால அதிகமா படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3,30,000 பேர்த்துக்கு மேல நம்ம ஆட்கள் போய் அங்க அமெரிக்கால படிக்கிறாங்க. சும்மா பணம் இல்லாம அனுப்ப முடியுமா? ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்களுடைய கையில பெரும்பாலும் காசு கரப்புரண்டு ஓடுது. அதே மாதிரி எஸ்ஐபி வந்து பெரிய ஆளுக்கு வித்துட்டு இருக்கையிலையும் எஸ்ஐபி தொடர்ந்து போடுறாங்க அப்படிங்கும் பொழுது ஷேர் மார்க்கெட்ல என்னதான் கீழே இறங்கினாலும் மறுபடியும் ஏதாவது ஒரு இடத்துல ஏறி வந்துடுவான். எல்லா இடத்துலையும் பணம் போடக்கூடிய கெப்பாசிட்டி மட்டும் நம்ம கையில இருந்ததுன்னா போதும் அப்படின்றதான் இதை குறிக்குது. நண்பர்களே, ப்ளூ சிப் கம்பெனிகளுக்கு என்ன ஒரு அடையாளம்னா எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலேயும் ஒரு மாதிரி லாபம் ஈட்டிடுவாங்க, கொஞ்சம் growth இருக்கும் அப்படின்றதா ப்ளூ சிப் கம்பெனிகளுடைய அடையாளம். இப்ப மார்க்கெட் ஒருவேளை திரும்பி மேல் நோக்கி ஏறுதுன்னு வச்சுங்களேன், அப்ப பெரும்பாலும் யாரு அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா போன Q2 ரிசல்ட்ல பல பேர் குப்புற கீழே விழுந்துட்டாங்க, சரியான ரிசல்ட் கொடுக்காம. ஆனா அந்த சமயத்திலையும் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்த கம்பெனின்னு ஒரு சாம்பிளுக்கு ஒரு 5 எடுத்து பார்க்குறோம்னு வச்சுங்களேன். இந்த ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங் சும்மா சின்ன கம்பெனி எல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 17,532 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட கம்பெனி தான். இவனுடைய ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 80 கோடி Q1ல இருந்தது. இப்ப எடுத்து பார்த்தோம்னா 190 கோடி, நல்ல அருமையான லாபம், கிட்டத்தட்ட டபுள் பண்ணியிருக்கான். போன வருஷத்தினுடைய ரிசல்ட் எடுத்து பார்த்தாலும் அதை விடவும் ஓரளவுக்கு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வருது. அதே மாதிரி தான் டிஎல்எஃப் அப்படின்ற ஷேர், இவனு ஆல்மோஸ்ட் 1000 ரூபாயிலிருந்து 20% கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆனா இவனுடைய ரிசல்ட் எடுத்து பார்த்தாலும் பரவாயில்லையே தம்பி அப்படின்ற மாதிரி 622 கோடி போன வருஷம், இந்த வருஷம் அதே சமயம் 1381 கோடியா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க டிஎல்எஃப். நேஷனல் மினிமம் சாதாரண கம்பெனி கிடையாது, 44,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட பெரிய கம்பெனி தான். அவன் ஆல்ரெடி உச்சத்துல தான் இருக்கான், அதுக்கு இனி ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கம்பெனியும் ஆல்ரெடி போன குவார்டரை விட இந்த குவார்டர்ல ஓரளவுக்கு நல்லா தான் வருமானம் பண்ணியிருக்கான். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஷேர் பாவம் ரொம்பவுமே பரிதாபமான நிலையில் இருக்கு. கடந்த 3 வருஷத்துல பார்க்கும்பொழுது நல்லா 4,000 ரூபாய் வரைக்கும் போனான். கடைசியில பார்த்தோம்னா இப்போ 2,700ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இருந்தாலும் இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. போன வருஷம் வெறும் 300 கோடி லாபம், இப்போ 423 கோடி லாபம். இப்போ சமீபத்தில் பாவம் டாடா மோட்டர்லாம் ரொம்பவுமே கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த அசோக் லைலாண்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 260 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் இவனை பார்க்கறதுக்கு லேசா திரும்புற மாதிரி தெரியறான். இந்த திரும்புதல் அப்படின்றது கண்டினியூ தொடர்ந்து மேலே வர போகுதா இல்லை நான் சும்மா திரும்பி பார்த்தா அப்புறம் மறுபடியும் இறங்கிட்டேன் அப்படின்னு கீழே போறானான்னு தெரியல. ஆனா இவனுடைய ரிசல்ட் அதே மாதிரி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட். இவனுடைய சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, போன குவார்டர்ல லாபமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது எப்படி இப்போ ஜூன் குவார்டரோட கம்பேர் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணாலும் சூப்பரா இருக்கு. ஸோ தற்சமயத்துக்கு ஒரு 5 கம்பெனிகள் நல்ல ப்ளூ சிப் மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதே சமயம் கொஞ்சம் கீழே இருக்காங்கன்னா இது போன்ற கம்பெனிகள் தான். நண்பர்களே, இன்னைக்கு அப்பல்லோ டயர் ஷேர்ல ஒரு மிராக்கிள் சம்பவம் அப்படின்றது ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போய்கிட்டு தான் இருந்தான். 450 ரூபா ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து இப்போதைக்கு ஒரு 10% மேல் நோக்கி ஏறி வர்றான். அது முக்கியம் இல்லை, 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டுற மாதிரி காட்டுறான். இவனுக்குள்ள சக்தி இருக்கா, தாண்டுமா அப்படின்றது தெரியல. பட் தற்சமயத்துக்கு ஒரு 10% அவனுடைய கீழ் ரேட்ல இருந்து ஏறி வந்திருக்கான். இன்னொரு 10-20% ஏறினா சந்தோஷம் தான். நண்பர்களே, இப்போ ஒரு 4 ஷேர் பார்க்க போறோம். இதுல என்ன நியூஸ்னு இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எல்லாம் பாவம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. கீழே கிடக்கக்கூடிய இந்த ஷேர்கள் மேல் நோக்கி வராதா, ஒரு மாற்றம் வராதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அதுல இந்த ஏயு பேங்க் அப்படின்ற ஷேர் நம்பவே முடியாம இருக்கும். ஆனா இதுதான் நடந்திருக்கு கடந்த 2-3 வருஷமா. 2020களில் இருந்தே 2020-21களில் இருந்தேவே அவன் சப்போர்ட் வந்தா ஏறது, அப்புறம் இறங்கிறது, அப்புறம் ஏறது, அப்புறம் இறங்கிறதுனே தான் இந்த வேலை பண்ணியிருக்கான். இப்ப மறுபடியும் 600 ரூபாயிலிருந்து 750 ரூபாய் வருமா? ஒரு ஷேருக்கு 150 ரூபா, ஒரு 6 மாசம் கழிச்சு கூட வரட்டுமே. இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2024 ஏப்ரல் மாசத்துல இருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் வந்திருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம் கணக்கு வச்சுங்க. மறுபடியும் இன்னொரு 7 மாசம் கழிச்சு தான் 750 ரூபா வரட்டுமே. என்ன இப்ப கெட்டு போச்சு? வந்துச்சுன்னா பரவாயில்ல, ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் இப்ப அவன் ஏங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆசை வைப்பது தவறா? தவறு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இந்த மேதந்தா ஷேர் வச்சிருக்கிறவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க அந்த ஷேரை வாங்கி வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு வகையில இதுக்கு முன்னாடி எப்படி 900 இருந்து சப்போர்ட் எடுத்து இப்ப 1089 ஆல்மோஸ்ட் 200 ரூபாய் ஏறி ட்ரேட் ஆகுறானோ, அதே மாதிரி இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி ஒரு 1500 ரூபாய் வரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அது தவறா? கிடையவே கிடையாது. இந்த தீபக் நைட்ரேட் ஷேர் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம 200 days மூவிங் ஆவரேஜ் இன்னைக்கு தாண்டான். தொடர்ந்து மேல் நோக்கி ஏறினா சந்தோஷம் தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ஷேர் 3000 ரூபாய் அப்படின்றது போய் தொட்டிருக்கான். அது எப்ப? 2021 சமயங்கள்லயே. அதுக்கப்புறம் கீழே விழுந்தவன் 3 வருஷம் கழிச்சு இப்ப 2024 தான் போய் அவனுடைய பழைய ரேட்டை தொட்டிருக்கான். தொட்டுட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கக்கூடிய இந்த ஷேர் மறுபடியும் திரும்ப முயற்சி செய்யுது. நல்லபடியா முயற்சி செஞ்சு அவனுடைய பழைய ரேட் 3000 ரூபாய் போய் தொட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். அதே மாதிரிதான் இந்த பூனாவாலா ஃபின்கார்ப் அப்படின்ற ஷேர். எதுக்கு இப்போ நீ வயலன்ஸ் காட்டுற, எதுக்காக அப்படின்றது தெரியல. சமீபத்தில் இந்த 2024 மட்டும் இவனுடைய ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்கு. திடீர்னு பெரிய மூவ்மெண்ட் அப்படின்றது வந்து காமிச்சிடறான். எதனாலையும் தெரியல. யாராவது பெரிய அளவுல பல்க் டீல் போடுறாங்களா என்னன்றது தெரியல. பட் இந்த வருஷத்துல சொல்லி வச்ச மாதிரி 4 முறை கெட்ட ஆட்டம், வேகமான ஆட்டம் அப்படின்றது போட்டிருக்கான். இனி மறுபடியும் தொடர்ந்து அவனுடைய பழைய ரேட் 350 ரூபாயிலிருந்து பழைய ரேட் 500 ரூபாய் வருவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க மனசுல வருது. அதுல ஒன்றும் விஷயம் இல்லை, கீழே போட்டுரு அப்படின்ற மாதிரி மனசுக்கு ரொம்பவுமே சோர்வாக கடந்த 2-3 வாரமா எதுவும் பெருசாவே சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க. பாத்தீங்களா நண்பர்களே? ஐபிஓல என்டிபிசி கிரீன் எனர்ஜிக்கு நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு கான்பிடன்ஸ் வருமா இல்லையா? ஓகே, என்டிபிசி கிரீன் எனர்ஜி வந்தா ஓரளவுக்கு ஐபிஓல லாபம் கிடைக்கும், அப்ளை பண்ணி பெரிய பணம் பார்த்துடலாம், 100%, 50% அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வந்துகிட்டு இருந்தா 108 ரூபா அதனுடைய பிரைஸும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம என்ன மற்ற எல்லா ஐபிஓவும் மற்ற டேட்டா பார்த்துக்கிட்டேவா இருக்கோம். ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா பார்க்குறோம். ஜென்ரலா அது ஐபிஓ ஓரளவுக்கு பாசிட்டிவ். ஸ்விக்கி எல்லாம் 15% பக்கம் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆச்சு. ஸோ அந்த வகையில் இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொண்டு வருமா அப்படின்ற மாதிரி பார்த்தா இப்போ வரைக்கும் ஒன்னையுமே காணோம். ஒரே 1% பாசிட்டிவ்ல காட்டுங்கய்யா கிரே மார்க்கெட் பிரீமியம்னா அது கூட காட்ட மாட்டாங்கிறாங்க. ஸோ இன்னும் 2 நாள் இருக்கு. அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜினுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் பிக்கப் ஆகுதா இல்லையா அப்படின்றது நவம்பர் 22க்குள்ள தெரிய வரும். நண்பர்களே, மனசுக்கு ரொம்பவுமே வழி தர்ற மாதிரி கடந்த 1 மாசமா மார்க்கெட் இறங்கி 1000 பாயிண்ட் இறங்கி இன்னைக்கு தான் லேசா ஒரு 300 பாயிண்ட் ஏறான். ஆனாலும் பாருங்க, அதனுடைய கண்டினியூட்டி இல்லாம நாளைக்கு நவம்பர் 20 மகாராஷ்டிரால எலெக்ஷன் கிடைக்குது, அதனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் லீவ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல ஏதாவது நியாயம் இருக்கா? மிஞ்சி போனா என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டையும் சேர்த்து ஒரு 5000-10,000 பேர் வேலை பார்ப்பாங்க. அதுல பாதி பேர் வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்களா தான் மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட போறாங்களா? இல்லை. நீங்க பேங்க்ஸை ஹாலிடேல விட்டுட்டு செட்டில்மெண்ட் ஹாலிடேன்னு சொல்லிட்டு போங்க. அதுக்கு ட்ரேடிங் எல்லாம் ஹாலிடே யாராவது பண்ணுவாங்களா? என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா? நம்மளே பாவம் பணத்தை போட்டு எல்லாம் கும்பா பாடுதேன்னு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் மேலே மார்க்கெட் ஏறுது, அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். உடனே உங்களுக்கு எல்லாம் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்படியே பார்த்துட்டு இருங்க, நாளைக்கு லீவ் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த எக்ஸ்சேஞ்சுகள்லாம் என்ன தெரியுங்களா நண்பர்களே பண்ணணும்? அதாவது இவங்க பிரைமரி சைட் ஒன்று, டிசாஸ்டர் ரெக்கவரி சைட்டுன்னு 2 சைட் வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு சைட்டை வந்து நீ மகாராஷ்டிரால வச்சுக்க, இன்னொரு சைட்டை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கூட நீ வச்சுக்க. ஏன்னா 2 ஆப்போசிட்டா தான் லீவ் விடுவாங்க. அப்ப நீ உனக்கு மகாராஷ்டிரால லீவு அப்படின்னா அப்ப நீ இங்கிருந்து ஆப்ரேட் பண்ணு. அதுக்கு தானே அடிக்கடி ஸ்பெஷல் செஷன் கண்டக்ட் பண்றீங்க டிசாஸ்டர் ரெக்கவரி சைட்டு. அப்புறம் அதெல்லாம் என்னத்துக்கு? எல்லாமே ஒரே மாநிலத்தில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்டு மணி அடிச்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் எப்படி? நம்மளுக்கு இன்னைக்கு தான் ஒரே ஒரு நாள் மார்க்கெட்டு 1 மாசம் கீழே இறங்கிட்டு ஏறி வந்தது, அதனுடைய கண்டினியூட்டி கும்பா அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.